கர்த்தர் பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆறடி சொந்தமில்ல, அண்ணா கயிறு சொந்தமில்ல, அண்ணன் தம்பி சொந்தமில்ல, அக்கா தங்கச்சி சொந்தமில்ல. ஆறடி சொந்தமில்ல, அண்ணா கயிறு சொந்தமில்ல, அண்ணன் தம்பி சொந்தமில்ல, அக்கா தங்கச்சி சொந்தமில்ல. ஆறடி சொந்தமில்ல.
இந்த பாட்டு அதான் பாடினேன். ஆண்டவர் இந்த நெட்டை எப்படிதான் எனக்கு தோணுச்சு தெரியல, பாடிட்டேன். கோடி கோடி சொந்தம் தான் கூட கோடி துணிக்கு தான் கிடையாது, சொந்தம் கிடையாது. அல்லேலூயா. சொந்தம் நம்ம பைபிள் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தாரு, ஆனா அவர் உலகத்துக்குரியவர் அல்ல. அல்லேலூயா. நாமளும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அல்லேலூயா. அப்போ நமக்கு நிலையான ஒரு தேசம் நமக்கு இருக்கு, நிலையான ஒரு ஊர் இருக்கு. அல்லேலூயா. சோதரம் பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்து எங்க போனோம், நெய்யூருக்கு போனோம். அல்லேலூயா. இதுல எந்த ஒரு நமக்குள்ள சோதரம் எந்த ஒரு தடை இருக்கக்கூடாது. ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம், பரிசுத்தமா ஜீவிக்கிறோம். நம்ம கூட ரட்சிப்பு என்ன பண்ணோம், காத்துக்கொள்ளணும். முடிவு ரட்சிக்க நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டு நாம் மையப்பட நம்ம எல்லாருக்கும் நிறைய நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். தடைகள் எல்லாம் கத்த நீக்கப்படும், தடைகள் எல்லாம் கத்த நீக்கப்படும். சரி சரி, ஒரு 10 நிமிடம் நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. நம்ம எல்லாரும் ஆண்டவரே தாழ்த்தி வைக்கிறார். சின்ன பசங்க யாரும் பேசக்கூடாது, கண்களை மூடி கண்டரை ஆராதிக்கிறோம், பயபக்தியோடு கூட ஆராதிக்கிறோம். தேவனுடைய பிரசன்ஸுக்காக இறங்கி நீங்கள் வாஞ்சிங்க, பிரசன்ன தேவ பிரசனத்தை வாஞ்சியா கேளுங்க. கத்த தேவ பிரசனத்தை நான் நிரப்புவோம். தேங்க்யூ ஜி. எல்லாருக்குமே தேவ சம்பந்தம். நன்றி. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீரின்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்தோ. பிறநன்மை என் பணியில் நான் ஏற்கையில் உமதன்று உயிர் தந்து வாழ்வாகிற இறைவார்த்தையில் இறைவாதுவே மறை வாழ்கிறே இறையாகுவே என்னை காக்க வேண்டுமே.
ஹalleluya ராமா கதா ராமா கதா ராமா ராமா ஹalleluya நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒரு மகிமையான அபிஷேகம் வல்லமையை கர்த்தர் இந்த இடம் முழுவதுமாக தேவன் நிரப்புகிறாக ஹalleluya நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆமென் 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 ஆண்டவரே இன்றைக்கு ஆவியானவர் உன்னுடைய நாவை கர்த்தர் சுத்திகரிக்கிறார் உன் நாவை இனி சுத்திகரிக்க போகிறது இனி வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது தீர்க்க தரிசன வார்த்தையாகும் பிறரை காயங்களை ஆற்றுகிற வார்த்தையாகும் கர்த்தர் உன் நாவில கர்த்தர் வார்த்தையை போட போகிறார் ஓ ராமா கர்த்தர் ரபா ரபா ஆமென் ஆமென் விசுவாசித்தால் நிச்சயமாக இன்னைக்கு மகிமையை பார்க்க முடியும் நீ விசுவாசிச்சா இன்னைக்கு மகிமை தேவ மகிமை பார்க்க முடியும் இதுவரைக்கும் நீ பேசுற எல்லா பேச்சுகளும் பிறரை புட்படுத்தி இருக்குமானால் கர்த்தர் இந்த கால வேளையிலே தேவன் சொல்லுகிற வார்த்தை ஒரு இருதயத்தை ஒரு நாவை கர்த்தர் சுத்திகரிக்க போகிறார் ஓ thank you Jesus hallelujah hallelujah ஆமென் ஆமென் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே ஆண்டவரே என் வார்த்தை யாரையாவது புட்படுத்திருந்தா இன்னைக்கு நான் மன்னிச்சிடு என் வார்த்தை இனி உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கணும் உயிர்ப்பிக்க ஆவியான நான் ஆராதிக்கிறேன் உயிர்ப்பிக்கிற வல்லமை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் ஆனா என் வார்த்தை ஏன் பிறரை கொல்லணும் இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் இனி என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கட்டும் ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கணும் இயேசுவின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறோம் ஹalleluya துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே தூயவரே எங்கள் துணையாளரே துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே தூயவரே எங்கள் துணையாளரே
ஆண்டவர், நன்றி அப்பா. நம்ம சோர்ந்து போன நேரத்துல கூட கர்த்தர் தமது வார்த்தையை அனுப்பி உன்னையும் பேச்சு நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்குன்னு கர்த்தர் தரிசனத்தை வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருப்பாரு. பல நேரத்துல நாம் மறந்து போயிருப்போம், பல நேரத்துல நாம் விட்டுவிட்டு இருப்போம். ஆனா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நேரமும் அந்த வார்த்தை நமக்கு முன்பாக வந்து நிற்கும் போது கர்த்தர் மெய்யாகவே அவர் நம்ம கூட மாத்திரமே இருக்கிறார். அவர் நம்மோடு கூட மாத்திரமே இருக்கிறார். ஹல்லேலூயா. கலிலேயாவிலே சீஷர்களோடு இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டு போகும்போது அவர் சொல்லுகிறார், அவர் நம்மோடு கூட பேசும்போது ஏன் நம்முடைய இருந்தை கொண்டு விட்டு எறியல என் சபையே கர்த்தர் வார்த்தை இடத்துல வரும்போது ஏன் உன்னால் அணுகொள்ள முடியல, ஏன் உன்னால் அபிஷேகம் நிறைய முடியல, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தை உன்னை புடமிடுகிறதா இருக்கிறது. ஷாமா ஹத ரகட ரப 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 ரிகட ரப ரப ரப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே ஆண்டவர், ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியா இருந்த போதிலும், பலத்த அற்புதத்தை செய்த போதிலும் கர்த்தர் அவனை குயவன் வீட்டுக்கு அனுப்பி அவனை கர்த்தர் நெருங்கி அவனை உருவாக்கி கர்த்தர் அவனை ஆவிக்குள்ளே கொண்டு போனார். இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் அவனை புடமிட்டு உன்னை ஆவிக்குள்ளே கர்த்தர் நடத்துவார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆவிக்குள்ளே வாழ்க்கை கர்த்தர் இந்த ஆராதனையில் தேவனுக்கு தரப்போகிறார். கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் நெருங்கச்சதை விரும்புகிறார். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் புடமிட்டு உன்னை சொந்த பெண்ணாக விளங்கும்படி கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. ஏற்ற நேரம் வரும், தேவனுடைய மகிமையாய் உயர்த்துவார், தேவனுடைய மகிமையாய் உயர்த்துவார், தேவனுடைய மகிமையாய் உயர்த்துவார். ஆண்டவர் எசேக்கியை பார்த்து சொன்னார், நீ குயவன் வீட்டுக்கு போ. அப்படி சொன்ன மாத்திரத்திலே போனவர் அவனை உருவாக்கி 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 அதற்கு அடுத்த அதிகாரத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் அவன் ஆவிக்குள்ளே உயரே கர்த்தர் கொண்டு போனார். விசுவாசத்தை நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அவன் ஆவிக்குள்ளே தேவன் பலமாய் நடத்துவார். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே. எங்களை மறக்கல பண்ணீங்க, எங்களை மறக்கவே இல்லை. நாங்கள் அநேக நேரத்துல மறந்துட்டோம். நீங்க எங்க மேல இறக்கமா தான் இருக்கிறீங்கப்பா, எங்க மேல கவனமா தான் இருக்கிறீங்க ஆண்டவரே. எந்த சத்துருவை தொடக்கூடாது என்பது மிகவும் கவனமா இருக்கிறீங்க. நாங்கள் அநேக நாட்கள் சத்துருக்கு இடம் கொடுத்த நாட்கள் உண்டு ஆண்டவர், பாவத்துக்கு மீறுதலுக்கு இடம் கொடுத்த நாட்கள் உண்டு சாமி. இந்த ஒரு விஷயம் எங்க மேல தயவா இருந்தாங்க ஆண்டவர். என்னை குறித்து தேவ சித்தம் என்ன ஆண்டவர், என்னை குறித்து தேவ சித்தம் என்ன ஆண்டவர், என்னை குறித்து கர்த்தருடைய திட்டம் என்ன ஆண்டவர். என் அர்ப்பணிக்கிறப்பா, என் அர்ப்பணிக்கிறப்பா, என் அர்ப்பணிக்கிறப்பா. தரிசனம் தந்தவர் வருவார், தாங்கிய